ஆமா. ஆந்திர எல்லை வரும், கர்நாடகா எல்லை வரும். 2 மணிக்கு வந்துடும் சொன்னேன். ஆமா. 3 மணிக்கு. அது கரெக்டா 2 மணிக்கு வந்துச்சு சார். ஓ 2 மணிக்கு வந்துருச்சு. 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் காத்து வந்திருக்கும், அப்புறம் ஐஸ் கட்டி மழை வந்திருக்கும், அப்புறம் மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கும். ஐஸ் கட்டியோட மழை காத்தோடவே 2 ஹவர் ஃபுல் மழை சார், கனமழை சார், 2 ஹவர் கனமழை. ஆரம்பத்துல பெரிய பெரிய கல் விழுந்துச்சு. ஆரம்பத்துல பெரிய பெரிய கல்லு, அப்புறம் சிறு கல்லு. ஓ சிறிய கல்லு, அப்புறம் நைஸா போய் அப்புறம் நின்று போச்சு கல்லு. ஓகே. அப்புறம் மழை ஃபுல்லா ஆயிப்போச்சு. இடி மின்னல், பயங்கரமா மின்னல் சார், மரங்கள்லாம் சாஞ்சு போச்சு சார். ஓகே 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 ஓகே. இதே மாதிரி தினம் வரும், ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாள் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும் மழை. அதான் முந்த நேரத்து இல்ல, அதுக்கு முன்னால் 2 நாள் இல்ல சார். 2 நாள் இல்ல, அப்போ வந்து தமிழ்நாடு பார்டர்ல இருந்துச்சு, அங்க வரல. இது தமிழ்நாடு பார்டர்ல இருந்து அப்படியே திருப்பத்தூர், குப்பம், கிருஷ்ணகிரி போயிடுச்சு அது. ஆமா ஆமா. ஸ்டார்ட் ஆனது வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணில ஆரம்பிச்சு குப்பத்தை ஒதுக்கிட்டு போனுச்சு. இன்னைக்கு குப்பத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு இந்த வருஷத்திலே இதுதான் சார் மழை கணம். ஓகே ஓகே ஓகே. மழை சார். இந்த வாட்டி எல்லாம் மாங்காய் கீங்கெல்லாம் மொத்தம் கொட்டிக்கன்னு போயிடுச்சு சார். ஐயோ பழம் வருமே இப்போ. பழம் சார் கொட்டிக்கன்னு போயிடுச்சு எல்லாம். ஓ படுக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டிடுச்சு பிஞ்சாவே. கல்லு வீர வேலைக்கு காய் சைடு ஒட்டுக்குது. எல்லாம் 1 கிலோ வர மாதிரி, 3/4 கிலோ வர மாதிரி ஒரு காய். ஓ கல்லு மாதிரினால டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த காத்துக்கு இப்படி மடிக்க காத்து சைடு சைடுல அடிக்கிற வேலைக்கு மொத்தம் பல்ட்டி காய்க்கும். ஐயோ. தக்காளி, அவரை அதெல்லாம் மொத்தம் பல்ட்டி காத்து ஃபுல்லு சார். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 30 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை மெல்ல முன்னேறி கொண்டிருக்கிறது. 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி ஒட்டுமொத்த கேரளாவில் தொடங்கும். இந்த தென்மேற்கு பருவமழை முன்னேற்றம் காரணமாக படிப்படியாக 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வெப்பம் தணிய தொடங்கும். இன்றைக்கும் நாளைக்கும் வழக்கமான இந்த கோடை வெப்பம் உயர்ந்திருந்தாலும், அதாவது 38 டிகிரி என்ற அளவிலே, அதாவது 100 டிகிரி ஃபேரன்ஹீட் என்ற அளவிலே ஒரு சில இடங்களில் உயர்ந்திருந்தாலும், நாளைக்கு பிறகு இது குறைய தொடங்கும். கண்டிப்பாக 4ஆம் தேதிக்கு பிறகு 35 டிகிரி செல்சியஸ், 36 டிகிரிக்கு மேல் போகவே போகாது. எங்காவது ஒரு இடத்துல 37 இருக்கலாம், அவ்வளவுதான். தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வழுக்க தமிழ்நாட்டின் வெப்பநிலை குறைந்துவிடும், தணிந்துவிடும். வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தீவிரமடையும் படிப்படியாக. தற்பொழுது காற்றில் உள்ள ஈரப்பதம் மொத்தம் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து விடுகிற காரணத்தினாலே குளிர்விக்கும் அமைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே மட்டும் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கிறது. ஆங்காங்கே உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கிறது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் தொடங்கிய மழை ஆந்திர பகுதி குப்பம், நகரி, சித்தூர் இந்த பகுதிக்கெல்லாம் கொடுத்து, பிறகு கிருஷ்ணகிரியெல்லாம் கனமழை பொழிந்திருக்கு. சாலையெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தருமபுரி, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரும்பாலான வடக்கு பகுதிகளில் பொழிந்து, கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அன்னூர், கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு வடக்கே நீலகிரிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கேரளாவிற்குள்ள அந்த இடிமழை பொழிவு இரு காற்று இணைப்பால் கொடுத்து விலகியது. உள்ளேயும் மழைப்பொழிவு நிறைய இடங்களில் கொடுத்துருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பல இடங்களில் மழை. அதேபோல் பேச்சிப்பாறையில் நேற்றைக்கு சுமார் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் வாகை குளத்துக்கு அருகே வடக்கே கீழ் தட்டப்பாறை 54 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் அகரம் 24 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கு. ஆங்காங்கே மழை இருந்தது. இப்போது ஆந்திர பிரதேச எல்லையோரம், அதாவது குப்பம் ஒட்டிய பகுதியிலிருந்து ஒரு விவசாயி பேசியதை நீங்கள் கேட்டீர்கள். அங்கிருந்து தொடங்கிய மழை தான் படிப்படியாக தீவிரமடைந்து வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவை கொடுத்து ஒதுக்கி கொடுத்து கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் பரவலாகியது. தருமபுரியிலும் மேலும் பரவலாகியது. சிங்காரப்பேட்டை 40 மில்லிமீட்டர், தீர்த்தமலை 37 மில்லிமீட்டர், மேலும் ஊத்தங்கரை AWS 51 மில்லிமீட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா கெண்டிக்கம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரப்பம் 26 மில்லிமீட்டர், மோடிக்குப்பம் 18 மில்லிமீட்டர், ஒசூர், நெரிகம் 23 மில்லிமீட்டர், பார்த்திங்கன்னா அடக்குறுக்கி 43 மில்லிமீட்டர், எல்லாமே கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லாமே. அடுத்தபடியாக கோப்பனப்பள்ளி 20 மில்லிமீட்டர், தேன்கனிக்கோட்டை 23 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக தேவசம்பள்ளி 17 மில்லிமீட்டர், சமணப்பள்ளி 36 மில்லிமீட்டர், ராயக்கோட்டை 28 மில்லிமீட்டர், ஆலப்பட்டி 20 மில்லிமீட்டர், கும்மனூர் 30 மில்லிமீட்டர், காரியமங்கலம் 22 மில்லிமீட்டர்,
அடுத்தபடி பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்திற்கு சேலம் எல்லையோர பகுதியில் பார்த்திங்கன்னா 20 மில்லிமீட்டர் ஏற்காடை ஒட்டிய பகுதியெல்லாம் பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக கலப்பம்பாடி 20 மில்லிமீட்டர், கர்நாடக எல்லையோரம் பிலிகுண்டு 53 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தது சுஞ்சல் நத்தம் 28 மில்லிமீட்டர், காவேரிபுரம் 18 மில்லிமீட்டர், மேட்டூர் ஒட்டிய கொளத்தூர் பகுதி, மேட்டூர், நெருப்பூர்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு. நெருப்பூர்லாம் 49 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 5 சென்டிமீட்டர். மேச்சேரி 18 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வனவாசி 27 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக நிறைய இடங்களில் மழை 27, 28 இந்த எடப்பாடி இந்த சுற்றுவட்டார பகுதியில் நிறைய மழை பொழிந்திருக்கிறது. சூரியபாளையம் 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நசியனூர் 52 மில்லிமீட்டர். இப்படி தொடங்கிய மழை ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே நுழைந்து நம்பியூர் 26 மில்லிமீட்டர், அதனுடைய கவுந்தம்பாடி 20 மில்லிமீட்டர். வடக்கே உள்ள பல்வேறு இடங்களில் நல்ல மழை, வனப்பகுதியெல்லாம் நிறைய மழை பொழிந்திருக்கிறது. பிறகு இறுதியில் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் நுழைந்த மழை சோமனூர் 36 மில்லிமீட்டர். அன்னூரில் பாசக்குட்டையில் அரை உழவு மழை தானா, ஆனால் அன்னூர் நகரத்தில் 60 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 6 சென்டிமீட்டர். அன்னூர் நகரத்தில் 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அன்னூரில் 58.8 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 58.8. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காரமடை 26 மில்லிமீட்டர், பெல்லாதி 26 மில்லிமீட்டர். இன்னும் அதிகபட்சமான ஒரு மழை பொழிவு எங்கே பொழிந்துன்னு பார்த்தீங்கன்னா தோலம்பாளையம் 68 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. அடுத்தது நாயக்கேபாளையம் 34 மில்லிமீட்டர். இப்படி நுழைந்த மழை அட்டப்பாடிக்குள் நுழைந்து அப்படியே கேரளாவில் போய் இப்போ கேரளாவில் மழை பொழிந்துகிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டம் முதுமலை 23 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதுரை 43 மில்லிமீட்டர். இதில் ரெண்டு பக்கமும் கோயம்புத்தூருக்கும் நீலகிரி மாவட்டத்தோட முதுமலைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கேரளாவுக்கு நுழைந்து மலப்புரம் வழியாக கோழிக்கோடு வழியாக கடலுக்குள் இறங்கி கொச்சிக்கும் கோழிக்கோடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடலுக்குள் நல்ல கடற்கரை ஓரப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல்ல மழை தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே 30ஆம் தேதி சென்னைக்கு மழை எதிர்பார்த்துருந்தோம், நினைவு இருக்கிறதா? சென்னைக்கு மழை எதிர்பார்த்துருந்தோம். இதன் அடிப்படையில் ஆந்திர மாநிலம் ஊத்துக்கோட்டை, அப்படியே பார்த்திங்கன்னா நெல்லூருக்கும் ஊத்துக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாக்கி கும்முடிப்பூண்டி, அப்படியே பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவி வட சென்னை பகுதிக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். பிறகு அந்த மழைப்பொழிவு ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், தண்டலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரத்திற்கு கனமழை பொழிவையும், அதற்கு பிறகு ஆரணி, செய்யாறு, திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள், ஆற்காடு உள்ளிட்ட ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளுக்கும், வேலூர், ஆந்திர எல்லையோரம் உள்ள பெரும்பாலான பகுதிகள், ஆந்திர பகுதி குப்பத்திற்கும், அதேபோல் சித்தூருக்கும் நகரிக்கும், அதையும் தாண்டி திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே வழக்கம் போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்குக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களில் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். தூத்துக்குடியில் ஒரு இடமும் கன்னியாகுமரியில் ஒரு இடம் ஒரு சில இடங்களில் கொடுத்த மழை, திண்டுக்கல்லையும் மழைப்பொழிவு நேற்றை கொடுத்தது. நத்தமுள்ள மழை தான். இன்றைக்கும் அதுபோல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை கொடுக்கும். இறுதியில் இரவு இந்த ஆந்திர பகுதியில் உருவாக்கக்கூடிய மழை பெங்களூருக்கு இன்றைக்கு கனமழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எழுதி வைத்து கொள்ளுங்கள். திடீரென்று என்ற ஊடகத்தில் பெங்களூரில் கொட்டி தீர்த்த மழை, எதிர்பாராத மழை, காற்றுடன் மழை என்று ஊடகங்களிலே செய்தி வரும். பாருங்கள், எதிர்பாராத மழை என்றும் காற்றுடன் மழை என்றும் இன்றைக்கு பெங்களூரில் மாலையில் இரவில் கனமழை பொழிவு காத்திருக்கு. பெங்களூரு மட்டும் இல்லை, பெங்களூரு, ஓசூரு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் அப்படியே கல்பராயன் மலைப்பகுதியை ஒட்டி வரைக்கும் ஊத்தங்கரை, அப்படியே செங்கம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தையும் கொடுத்து சென்னைக்கும் திருவள்ளூருக்கையும் தாண்டி வந்து கூட நள்ளிரவில் மழைப்பொழிவை கொடுக்கலாம். மீண்டும் இரண்டாவது முறை அது செங்கல்பட்டுக்கும், விழுப்புரத்திற்கும், கடலூருக்கும், புதுச்சேரிக்கும் கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலைக்கு நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு. பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும், மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும், திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும், கொல்லிமலை உள்ளிட்ட நாமக்கல் மாவட்ட பகுதிக்கும், சேந்தமங்கலம் உள்ளிட்ட நாமக்கல் மாவட்ட பகுதிக்கும், ராசிபுரம் உள்ளிட்ட நாமக்கல் உள்ளிட்ட அதேபோல் கரூர் மாவட்ட காவிரி கரையோரம், திருச்சி எல்லாம் இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு நள்ளிரவிலே அந்த மழைப்பொழிவு வந்து கொடுக்கும். நள்ளிரவுக்கு தான் மழைப்பொழிவு இந்த டெல்டாவுக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கெல்லாம், டெல்டா ஒட்டி அரியலூர், மயிலாடுதுறைக்கெல்லாம். அதே போல் நாளை ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி டெல்டாவிற்கும் மழை எதிர்பார்த்திருந்தோம். நம்ம நேற்றே அறிவித்திருந்தோம். நாளை இன்றை விட கூடுதல் பரப்பு வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு டெல்டாவுக்குள் நாளை கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து நுழையலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. 1ஆம் தேதி கண்டிப்பாக
தஞ்சாவூருக்கு மழைப்பொழிவு கிடைத்துவிடும். அதை விட கூடுதல் வாய்ப்பு 2ஆம் தேதி. சரி, தஞ்சாவூர் மட்டும்தானன்னா அப்படி கிடையாது. ஏற்கனவே மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக அதோட தீவிரம் அதிகரிக்கும் பொழுது கடலோரம் நெருங்கும். அப்படி தான் சொல்கிறேன். இன்றைய மழைப்பொழிவு மயிலாடுதுறை வரைக்கும் வரலாம். நாளைக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் வரைக்கலாம். நாளைய மறுநாள் அது மன்னார்குடி திருவாரூர் வரைக்கும் முன்னேறலாம். ஆக உள்ளேயும் பொழியும், முன்னேறும் கடலோரம். புரியுதுங்களா? தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய இந்த 3ஆம் தேதி வேதாரண்யம் பகுதிக்கு வந்து எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதாரண்யம் எட்டெல்லாம் கூட திருவாரூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு வந்த மழைப்பொழிவை 3ஆம் தேதி உறுதியாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக வேதாரண்யம் முனைக்கு தொட்டுட்டாலே மழை தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை பொழியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் 3ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவோட அளவு கூடுதலாகும். தென்மேற்கு பருவமழை 3ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிற காரணத்தினால அங்கிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கேரளாவில் பொழிந்த பிறகு, மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிந்த பிறகு தப்பி வரக்கூடியவை பாலக்காட்டு கணவாயில் சாரலாகவும், பிறகு வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வங்கக்கடலோரம் வந்து எதிர்த்து கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி 3ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவின் அளவு பரப்பு கூடும். புரிஞ்சுங்களா? இதுவரைக்கும் மழை இல்லையே, எங்களுக்கு எப்போ நீங்கள் மனசில் கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் அதே தான். இன்றைக்கு சென்னை நெருங்கும். உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, வட உள் மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லா நாளும் இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் இருக்கும். படிப்படியாக அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மயிலாடுதுறை, கடலூர் வரைக்கும், திருச்சி வடக்கு வரைக்கும், நாளைக்கு திருச்சி மாநகரம் தஞ்சாவூருக்கும், அடுத்த நாள் கும்பகோணத்தை தாண்டி மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அடுத்த நாள் டெல்டாவின் கடலோரத்துக்கும் வரும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி டெல்டாவின் கடலோரத்துக்கு கிடைச்சிடும். அடுத்தடுத்த நாட்களில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை உள் மாவட்டங்களிலும், தென்மேற்கு வலுத்த தென்மேற்கு பருவமழை 4ஆம் தேதி 5ஆம் தேதி என்று படிப்படியாக அதிகரிக்கும். 10ஆம் தேதிக்கு மேல் மேலும் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். 15ஆம் தேதிக்கு மேல் மேலும் அதிகரிக்கும். ஆகவே ஜூன் இறுதியில் வலுத்த தென்மேற்கு பருவமழை, இடைவெளி ஒரு நாள் 2 நாள் தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை அடுத்தடுத்த நாட்களில் வலுப்பெறும். ஆகவே இந்த தொடர்ந்து ஜூன் மாதத்துலேயும் வெப்பம் அதிகமாக இருக்குமா சார்னு இப்போ கூட காலையில் 3 பேர் கேட்டிருக்கீங்க கேள்வி. இன்றைக்கி காலையில் ஊடகத்தில் வந்தக்கூடிய, அதாவது செய்தி ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்து 3 பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக 3ஆம் தேதிக்கு மேல் வெப்பம் விலகும்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறைக்கும் அதேபோல் தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறைக்கு, அதாவது மேட்டூர் அணை நிரம்புமா என்ற கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடையளித்திருக்கிறோம். ஜூன் மாதம் இறுதியில் ஏர்முகத்துக்கு போகும். ஜூலை இறுதியில் மேட்டூர் நிரம்பும். ஆகஸ்ட்டில் உபரிநீர் திறக்கும் அளவிற்கு தண்ணீர் இருக்கும். சூப்பர் எல்லினோலாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய ஆய்வறிக்கை இந்திய பெருங்கடல் வெப்பத்தை வைத்து கணக்கெடுக்கிறோம். பசிபிக் பெருங்கடல் அது எல்லினோவே உருவானாலும் அது இந்திய பெருங்கடல் மழைப்பொழிவை, அதாவது வடக்கு இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடல் அதிகமான வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை இருக்காது. அது குறிப்பாக கேரளா ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நீர் வழங்கக்கூடிய, ஆந்திராவிற்கு நீர் வழங்கக்கூடிய அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும். இமயமலைக்கும் நல்ல மழை இருக்குது என்பதை நம்ம தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே தொடர்ந்து வெப்பம் செப்டம்பர் வரைக்கும் இருக்குமா சார்னு அச்சத்தோடு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு தான் வெப்பம். 3ஆம் தேதிக்கு மேலே வெப்பம் குறைந்துடும். 4ஆம் தேதிக்கு மேல் மேலும் குறையும். படிப்படியாக தென்மேற்கு காற்று வந்து முற்றிலுமாக வெப்பத்தை விலக்கிவிடும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு பரவலாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்த தென்மேற்கு பருவமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். அச்சம் பீதி கொள்ளாமல் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.